எந்த ஹாலிவுட் படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே அடல்ட்ஸ் ஒன்லி 18+ அப்படிங்கிற ஸ்ட்ரிக்டா சொல்லிக்கிறேன். ஏன்னா இது ஒரு மோட்டிவேஷன் மூவி தான். பட் ஆனால் ஸ்டார்டிங்ல ரொம்ப டவுனா இருக்கிற ஒரு ஆள் எப்படி டக்குன்னு பணக்காரனானா என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத இந்த படத்தோட டோட்டல் கதையுமே. ஜோர்டன் பெல்ஃபோர்ட் அப்படிங்கிறாரு உண்மையான வாழ்க்கை வரலாற நம்ம லியோனார்டோ எடுத்து நடிச்சிருக்காரு. யாருப்பா இந்த லியோனார்டோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, டைட்டானிக் படத்தோட ஹீரோ தான் இந்த படத்துல ஆக்டரா நடிச்சிருப்பாரு. ஸோ இந்த படத்துல ஒரு சீன் வரும். அது அந்த சீன் வந்து எந்த தமிழ் மூவில இருக்கு அப்படிங்கிற மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அந்த பிக்சர் இதுதான். ஸோ பாருங்க, இந்த சீன் வந்து எந்த தமிழ் படத்துல இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட். ஸோ த உல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட் 2015 ரிலீஸ் ஆச்சு. ஜோர்டன் பெல்ஃபோர்ட் அப்படிங்கிறவரோட உண்மையான கதையை நம்ம லியோனார்டோ எடுத்து நடிச்சிருக்காரு. இதெல்லாம் இருக்கட்டும். இந்த படத்துல என்னப்பா ஸ்டோரி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டார்டிங் எடுத்தோடனே நம்ம லியோனார்டோ வந்துட்டு ஒரு பெரிய கம்பெனிக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுவாரு. ஸோ ஒய்ஃப் ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்களுக்கு கூட டைவர்ஸ் ஆகிற மாதிரி சண்டை ஆகிற மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம் வரும். வேலைக்கே போக மாட்டாரு. பட் ஆனால் ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ போவாரு. அந்த கம்பெனி பாத்தீங்கன்னா என்ன கான்செப்ட்ல நடக்குது அப்படின்னா, ஆர்டர் எடுத்து கொடுக்கணும். ஒருத்தர் கஸ்டமர் கிட்ட போன்ல பேசி ஆர்டர் எடுத்து கொடுக்கணும். ஏகப்பட்ட பேர் ஒர்க் பண்ணுவாங்க. யாருமே ஒரு ஏனாதானோங்கிற மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. நம்ம லியோனார்டோ இன்டர்வியூல செலக்ட் ஆகி உள்ள போவாரு. அவர் பேசுறத பார்த்து எல்லாருமே எந்த சின்ன ஆச்சரியமா பார்ப்பாங்க. அந்த மாதிரி பேசுவாரு. கஸ்டமரோட மண்டை எப்படியெல்லாம் கழுவணுமோ கஷ்டப்பட்டு அதெல்லாம் பேசி நிறைய பேர் வாங்குற காசை இவர் ஈஸியா ஒரு 2 நிமிஷம் நீங்க எடுத்துலாம் சார், ஆர்டர் எடுத்துலாம் சார், பண்ணிக்கலாம் சார், அந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச பாஷையில அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பேசி ஏகப்பட்ட ஆர்டர் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸையே நம்மால் மாற்றுவாருங்க பாருங்க. அப்படியே எப்படி ஒரு ஃபெஸ்டிவல் ஃபார்ம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆஃபீஸ் மாற்றி எல்லாத்துக்குமே அந்த ட்ரிக்ஸை சொல்லி கொடுத்து எல்லாருமே அதை பண்ண வைப்பாரு. கம்பெனியும் ஒரே வருஷத்துல ஓஹோன்னு போயிடும். நம்மால் வந்து CEO ஆயிடுவார் அந்த கம்பெனிக்கு. இந்த படத்துல ஒரு முக்கியமான சீன் வருங்க. அது ஜோர்டன் பெல்ஃபோர்ட் உண்மையாலுமே அதை பண்ணாங்கட்டிதான் அவர் பெரிய ஆளானாரு. அந்த சீனை கண்டிப்பா இந்த படத்துல வைக்கணும் அப்படிங்கறக்காக வச்சது. என்ன அப்படின்னா, அவர் எப்படி எவ்வளவு பெரிய சேல்ஸ்மேன் ஆனாரு, ஜோர்டன் பெல்ஃபோர்ட் அப்படிங்கிறவன் எவ்வளவு பெரிய சேல்ஸ்மேன் ஆனாரு, இவ்வளவு பெருசா அவருக்கு சின்ன ஸ்டார்டிங்ல ஒரு அடிக்கல் மாதிரி ஒரு விஷயம் பண்ணிருக்கணும்ல. என்ன அப்படின்னா, இவர் இன்டர்வியூ போகும்போது ஒரு பேனாவை வித்து காமிக்க சொல்லுவாரு. ஒரு பேனா வாங்கிட்டு இந்த பேனாவை எப்படி நீ மத்தவங்கிட்ட விற்ப அப்படின்னு சொல்லி இன்டர்வியூ வந்தவங்க கொஸ்டின் கேட்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த பேனா சூப்பரான பெண்ணு, நல்ல பெண்ணு, ஹை குவாலிட்டியான பெண்ணு, நிப்பலா நல்லா இருக்கும், இன் கலர்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. யார்கிட்ட கேனாலும் பேனாவில் அவ்வளோதானே எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஆனா நம்ம ஜோர்டன் பெல்ஃபோர்ட் கிட்ட கேட்கும் போதே என்ன சொல்லுவாரு அப்படின்னா, இந்த ஒரு முக்கியமான பத்திரத்தை நான் என் சொத்தேவே எழுதி வைக்கிறேன், அதுக்கு வந்துட்டு சைன் பண்ணணும். அந்த பக்கம் யார்கிட்டயுமே பெண் இருக்காரு. அப்ப இந்த பெண்ணை இங்க வச்சிருப்பாரு. இந்த பெண்ணோட விலை 1 கோடி ரூபா அப்படின்பாரு. ஆனா அவளோட சொத்து மதிப்பு பல கோடி. இப்ப என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா அந்த 1 கோடி கொடுத்து அந்த பேனா வாங்கித்தான் ஆகணும். அவங்க யார்கிட்டயுமே பேனா இருக்காது. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல எடுத்துட்டு போயிருப்பாங்க. உண்மையாலுமே சூப்பரான சீனுங்க. ஒரு நல்ல மோட்டிவேஷன் மூவியா இந்த மூவி இருக்கும். சோ அதுக்கப்புறம் நம்ம லியோனார்டோவோட ரேஞ்சே வேற லெவல்ல பணக்காரனாகி என்னென்னமோ பண்ணுவாரு. சோ கார் எடுத்துட்டு போறது, எப்ப பார்த்தாலும் பொண்ணும் பொருள் போதா எப்படி இவர் எவ்வளவு பெரிய பணக்காரனானாரு அப்படின்னு ஒரு சின்ன வேர்ட்ல சொன்னோம்னா, அவர் ட்ரெஸ் யூஸ் பண்ணும்போது கூட ஒரு ரூபாய் நோட்டு, அதை அவங்க டாலர்ல யூஸ் பண்ணுவாங்க. அந்த நோட் எடுத்து அதை வச்சுதான் யூஸ் பண்ணுவாரு. சும்மா போற போக்குல மூஞ்சி கையெல்லாம் தொடச்சு நோட்டை தூக்கி வீசிட்டு போவாரு. அதுக்கும் மேல கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஃபுல்லா காசாலேயே ட்ரெஸ் செஞ்சு போட்டு விடுவாரு. அந்த லெவலுக்கு பணக்காரன் ஆயிடுவாருங்க. சோ ஒய்ஃப் வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு புது பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவாரு. இந்த மாதிரி அவரோட வாழ்க்கை வரலாறு எப்படி முடிஞ்சது அப்படிங்கறதா இந்த படத்தோட ஃபுல் கதையும். ஒரு சூப்பரான மூவி. பட் என்ன அப்படின்னா, ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் அடல்ட் சீன் நிறைய இருக்கு. 18+ மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிக்கிறேன். ஜோர்டன் பெல்ஃபோர்ட் உலகத்திலே நல்ல மார்க்கெட்டிங் ஸ்கில் இருக்கிற ஒரு மேன் அப்படின்னு சொல்லணும். மிகப்பெரிய ஆளு. அவருடைய வாழ்க்கை வரலாறு லியோனார்டோ எடுத்து நடிச்சதுல ஏகப்பட்ட பெனிஃபிட் அவருக்கு இருந்துச்சு. நிறைய ஆஸ்கார்களை இது நாமினேட் ஆச்சு, நிறைய அவார்ட்ஸும் வின் பண்ணியிருக்காரு. சோ லியோனார்டோவுக்கு இந்த படத்துல ரோல் வேற லெவல் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். சோ இந்த படத்தை பாருங்க, கண்டிப்பா 18+ மட்டும் பாருங்க. அது மட்டும் இல்லாம படம் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த சீன் வந்து எந்த படத்துல இருந்து வந்துச்சு, நம்ம தமிழ் படத்துல ஒரு படத்துல எடுத்து போட்டிருக்காங்க. அது எந்த